மகிமைக்காரனோ என்னமோ சொன்ன மாதிரி மகிமைக்காரரோனி மாயக்காரரோனி மகிமைக்காரரோனின்னு பாடுங்க. அது நியாயம். என் பாடலில் பிழையா? தாங்களுடைய பிழையாக பாடிவிட்டு பிழையான ஒரு கேள்வியா? மாயக்காரரோனி சுவாமி மகிமைக்காரனோன்னு சொன்ன இப்ப பாருங்க. மாயக்காரரோனி சாமி மகிமைக்காரனோனி. ஐயா மாயக்காரரோனி வரையில என்னை பார்த்து சொல்றப்போ மாயக்காரரோனின்னு. ஆமா. அந்த பக்கம் பார்த்து சொல்றப்போ ஒரு வேற மாதிரி வருது. எங்க மாயக்காரரோனி சாமி மகிமைக்காரனோனி. அதான் நினைச்சேன். அதனாலதான் அவங்களை நிப்பாட சொன்னேன். புரியுதா? காட்டி கொடுத்துட்டீங்களா? அது என்ன என் பக்கம் திரும்பும் போது மாயக்காரரோனின்னு பாடுறீங்க, அந்த பக்கம் திரும்பி வேற மாதிரி பாடுறீங்க. அது என்ன கர்மாந்திரம்னு தெரியல. உங்களை பாக்குறப்ப ரோனி வருது, அங்கிட்டு பார்த்தா நோனி தான் வருது. நாராயணா நாராயணா. நாங்க பிறந்தது அப்படி, நீங்க பிறந்தது அப்படி. யாரப்பனே? ஆளு கிடைக்காம திர்றேன் சாமி. எதுக்கு? பிணையிறதுக்கு தான். இல்ல கிடைச்சிட்டாலும் நான் பிணைய சொன்னேன். அதானே. யாரு அப்பனேன்னு கேட்டேன். யாருக்கு என்ன அப்பா ஆகல? எப்ப அப்பா ஆவீங்க? கல்யாணம் ஆனாத்தானே அப்பா ஆக முடியும். கல்யாணமே ஆகலையே. கிறுக்கனா நீ? ஏன் சாமி? ஒரு ஆண்மனுக்கு திருமணம் முடிந்தால் அப்ப அவருக்கு என்ன பட்டா? திருமணம் முடிஞ்சுன்னா புருஷன் கணவன் என்ற பட்டம். ஆமா. பெண்மணி ஆளுக்கு பொண்டாட்டி மனைவி என்ற பட்டம். ஆமா. கணவன் மனைவி தானே பட்டவர. அப்புறம் அப்படி அப்பாங்கிற பட்டவர புருஷன் பொண்டாட்டி ஆயிருமா இல்லையா? புருஷன் பொண்டாட்டி ஆனா கணவன் மனைவி தானப்ப. அப்புறம் அப்பாங்கிற பட்டம் எப்ப வருது? புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டோம்னாவே பிள்ளை பிறக்கும். அப்புறம் அப்பா ஆயிருவோம்ல. யாருக்கு பிள்ளை பிறக்கும்? பொண்டாட்டிக்கு தான். எப்படி நீங்க அடுத்தவளுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நீங்க அப்பான்னு சொல்றீங்க? அடுத்தவன் பிள்ளை பிறக்கிறான்னா நான் என்ன சும்மா வாதிடுறேன்? நீங்க என்ன சாமி குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குறீங்க? அடுத்தவனுக்கு பிள்ளை பிறக்குதுன்னு. பிறந்தது யாருக்கு? பிறந்தது என் பொண்டாட்டிக்கு தான். தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயு வயிறு வேற என்ன? உன்னுடைய மணியுடைய வாயு வரு வேற தானே. ஆமா. அப்ப எப்படி அதுக்கு பிறக்க பிள்ளை ஓம்பலையாவ? அவளாவா பெத்தா? அப்புறம் நான் கொண்டு போய் கொடுத்தா தானே அவ பெப்பான். என்ன கொடுத்த? பணம் கொடுத்தியா? பணமா? பணம் கொடுக்கறது இல்ல சாமி. பணம் கொடுத்ததுனால தாங்க நானே என் பொண்டாட்டியும் குடும்பம் நடத்துவோம். என்னையா வேலை பாக்குறீங்க? என்ன எல்லா வேலையும் நாங்க தானே பாக்குறோம். நீ தான் போறியா? ஆமா ஆமா. சமைச்சு போடுறது நீ தான். சமைச்சு போடுறது நான் தான். பாத்திரம் விலைக்கு போடுறது யாரு? விலைக்கு போடுறதெல்லாம் அதெல்லாம் பண்ணுவோம். கரும்பு வெட்டினியா? வெட்டுவோம்ல. நாத்து நட்டியா? நாத்தெல்லாம் நடுவோம். கருதறுத்தியா? சாமி கடலை போட்டியா? இல்ல எல்லாம் பண்ணுவோம் சாமி. நானும் என் பொண்டாட்டியும் கடலை போடுறதுல பெரிய ஆளு. நீ விளம்பரம் கேட்டாங்களா? அப்ப நானும் என் பொண்டாட்டியும் புருஷன் பொண்டாட்டி ஆயிருவோமா இல்லையா? அப்புறம் என் பொண்டாட்டி மாஜம் ஆயிருவான். அதுக்கப்புறம் நாங்க 2 குடும்பம் நடத்துவோம். அப்புறம் மாஜம் ஆயிருவோம். அப்புறம் பிள்ளை பிறகு அப்புறம் நான் அப்பா ஆயிருவேன். கல்யாணம் பண்றீங்க. ஆமா. குடும்பம் நடத்துறீங்க. நடத்துறோம். மாசமாகறா. மாசமாகறா. பிள்ளைய பக்கற. அத நான் கேக்கல. எப்படி பிள்ளை பிறக்க கேக்குறல? எப்படி பிள்ளை பிறக்கும்னா இது வழியாத்தான். இங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன? இப்ப நான் என்ன கேக்குறேன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். கல்யாணம் பண்றீங்க. ஆமா கல்யாணம் பண்ண என்ன நடக்கும்? ஆமா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும்? அன்னைக்கு முதல் ராத்திரி. பெண்களுக்கு எத்தனை ராத்திரி? பெண்களுக்கு ஒரு நவராத்திரி. 9 ராத்திரி. பாத்தீங்களா? ஏன் நவராத்திரி பூஜை இருக்காங்க? மாங்கல்யம் நிலைக்க வேண்டும், கணவன் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும். அதான் நவராத்திரி. ஆண்களுக்கு எத்தனை ராத்திரி? ஒரே ராத்திரி. அது என்ன ராத்திரி? அது சிவராத்திரி. எல்லா ஆண்களுக்கும் முதல் ராத்திரி சிவராத்திரி தானே. அப்புறம் எப்படி நீங்க கல்யாணம் பண்ண முதல் ராத்திரிங்க? அப்புறம் என் முன்னாடி என்ன பண்றது? என்ன 2வது ராத்திரியா? அப்புறம் அங்க முதல் ராத்திரிக்கு போவேன். எல்லோரும் இறைவனை வணங்கும் ராத்திரி சிவராத்திரி. அது வேற சாமி. கல்யாணம் பண்ணி முத தாலியை கட்டினவங்களும் தாலியை வாங்கிலும் அறைக்குள் இருக்கிற ராத்திரியே முதல் ராத்திரி. நானும் என் பொண்டாட்டியை சந்திக்கிற முதல் ராத்திரி. என்ன சாமி? தாலியை கட்டியவங்களும் தாலியை வாங்கிலும் அறைக்குள் இருக்கிற ராத்திரியே முதல் ராத்திரி. ஆமா ஆமா. தாலி கட்டுறேன் நான் போய் கட்டுவேன். ஆமா நானும் என் பொண்டாட்டியும் இருப்போம். அது அந்த ராத்திரிக்கு பேரு தான் கல்யாணம் பண்றீங்க. ஆமா சாமி. பொண்ணு மாப்பிளைய உட்கார்ந்தீங்க. ஆமா பொண்ணு மாப்பிளை. மாங்கல்யம் உங்க கையில கொடுக்குறாங்க. யார் கொடுத்தது? ஆமா வந்து ஐயர் கொடுப்பாரு. பெரியவங்க கொடுப்பாரு இல்ல ஐயர் கொடுப்பாரு? முத முடிச்சு போறது யார்? முத முடிச்சு நான் தான் போடுவேன். 2வது முடிச்சு போடுறது யார்? 2வது முடிச்சு எங்க அக்கா தங்கச்சி போடுவாங்க. 3வது முடிச்சு யார் போடுறது? 3வது முடிச்சு அவங்க தான் போடுவாங்க. யார் உள்ள இருக்கணும்? தாலியை கட்டியவரும் தாலியை வாங்கியவரும். ஆமா ஆமா. தாலியை கட்டுறது யாராவது கட்டுறீங்க? தாலி கட்டினது நான் முத முடிச்சு போடுறேன். அடுத்து எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் போடுவாங்க. யார் உள்ள இருக்கணும்? தாலியை கட்டினவங்களும் தாலியை வாங்கினவங்களும். முத ராத்திரிக்கு அக்கா தங்கச்சி கூட்டிட்டு போவானாயா? என்ன பேச்சு பேசுறிய? சொன்னது நீதான். யாமாயா
அப்படி இல்ல சாமி. குழந்தை எப்படி பிறகு அதுக்கு மட்டும் விளக்கம் இல்ல இப்ப உங்களுக்கு தெளிவா சொல்றேன். கல்யாணம் பண்றீங்க இப்ப தாலி கட்டி முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அன்னைக்கு இங்க சாந்தி முகூர்த்தம்னு ஒண்ணு வைப்பாங்க. சாந்தி முகூர்த்தம் வைக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு அறைக்குள்ள இருப்பேன் சாமி. நான் வாழைப்பழம் வச்சுக்கிட்டு அங்க உள்ள உட்காந்துருப்பேன். என் பொண்டாட்டி கையில ஒரு செம்பை கொடுத்து அதுல செம்பு நிறைய பால் கொடுத்து அதை என் பொண்டாட்டி உள்ள அனுப்பிச்சு விடுவாங்க. ஆமா, நான் பழம் வச்சிருப்பேன், அவ பால் கொண்டாடுவா. நான் அவ உள்ள அறைக்குள்ள வந்து என் காலை தொட்டு கும்பிட்டு நானும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து பாலும் பழமும் சாப்பிடுவோம். பழமும் அது வந்து ஒரே ஒரு பால், கொஞ்சோண்டு பால், ஒரே ஒரு பழம். இது ஒரு சீப்பு பழம், ஒரு சொம்பு பால். இது நிறைய இருக்கிறதுனால பாலும் பழமும். நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப அப்படியே ராத்திரி ஆயிருமா. அப்புறம் ஒருத்தர் பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு நாங்க 2 பேரும் அப்படியே சந்தோஷமா பேசிட்டு இருந்துட்டு ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சிட்டு அப்படியே புள்ள பறந்துருச்சா, மயிர்ல பறக்குதா. ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சாங்களா, அப்படியே இருந்தாங்களா, புள்ள பறக்குதா. எப்படியா கேக்குறது, சொல்ல தெரியுமா தெரியாதா? தெரியுது இல்ல. ஆமா, குழந்தை பிறப்பதற்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியும். கைய பிடிச்சா புள்ள பிறக்கும். அதுக்கு மேல சொல்லலாம். ஆளு கிடைச்சா அங்க செஞ்சு வேலை காட்டுவேன். நான் சொல்றேன், ஆளு கிடைக்க மாட்டேங்குது. பொண்டாட்டி உங்க பொண்டாட்டினால பிள்ளை உங்க பிள்ளைங்கறீங்க. ஆமா ஆமா ஆமா, அதானே உண்மை. அதான் உண்மை. பொண்டாட்டி ஏற்றீங்க, காட்டுறேன். சாப்பாடு போடுறீங்க, சாப்பாடு பாலும் பழம் கொடுக்குறீங்க. ஏன்னா ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தன்னால வளரும். ஊராம்பிள்ளை என்பது உன்னுடைய மனைவி, உன் மனைவி வயிற்றுக்குள்ளே வளர்வது உன்னுடைய பிள்ளை. சாப்பாடு போடுறீங்க, போடுறேன். பால் மூலம் கொடுக்குறீங்க, தண்ணி ஊத்துறீங்க. பொண்டாட்டி யார் பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டி. பிள்ளை யாரு பிள்ளை? ஏன் பிள்ளை. உங்க வீட்ல ஒரு மாங்கன்னு வைக்கிறீங்க, யாருக்கு மாங்கன்னு? தண்ணி ஊத்துறீங்களா, உரம் ஓட்டிங்களா, பெருசா வந்துச்சா, பூ பிஞ்சு காய் பழம் விற்க போறீங்க. என்ன பழம் கேக்குறாங்க, நீ என்ன சொல்லுவீங்க? மாம்பழம்னு சொல்லு. ஏங்க ஓம்பழம் சொல்லலாம், மாம்பழம்ங்கறத மட்டும் ஏன் ஜாமி? மாமரத்துல முளைச்சா அது மாம்பழம் தாயா. அப்போ பொண்டாட்டி பிறந்தா பொண்டாட்டி பிள்ளை தானயா? அது பொண்டாட்டி அவளா பார்த்தா நான் போய் பண்றதுனால அவ பார்த்தா. இங்க இருங்க, தொண்டை வரல இருக்கு, சொல்ல மனசு வரல. ஒரு குழந்தை எப்படி வயிற்றுக்குள்ளே உள்ளே போனது, எப்படி வெளியில வந்தான், எப்படி வாழ்ந்தான் என்பது அழகாக ஒரு 2 வரியில நான் சொல்லலாம்னு இருக்கேன். 2 வரியில தானே நீங்க கேட்க தயாரா? நான் சொல்ல தயாரா. 2 வரி நான் சொல்லுங்க. நிச்சயமாக. ஒரு குழந்தை எப்படி வயிற்றுக்குள்ளே போனது, வெளியில எப்படி வந்தான், எப்படி வாழ்ந்தான், எப்படி புகழை சம்பாதித்தான், கடைசியில் எப்படி மறைந்தான் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு உடற்கொட்டு வண்ணத்திலே. ஒரு மடமாது ஒரு வனமாகி இன்ப சுகந்தரு அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய வந்து ஊறு சுரோனதை மீது கலந்து பணிகள் ஓர்பாதி சிறுதுமாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பத்தம வரம்பு கபடம் தன்று பார்வை மெய் வாய் செவி கால்கள் என்ற உருவமாகி உயிர் வளமாது 9 ஒன்று நிறைந்த மட்டந்த யுதர மகன்று புவியில் விழுந்து யோகம் வாரம் நாளும் அறிந்து மகளிர் சேனை தரவணையாடி மண்பட உந்தி உதைந்து கவிழ்ந்து மடமையில் கொங்கை அமுதம் அறிந்து ஓரறிவு ஈரறிவு வாகி வளர்ந்து ஒளிரவி வடவாறு வந்து மோந்து வந்தது வளர்ந்து மடியில் இருந்து மணலி மொழிந்து வாவரு போமன நாம விளம்பு உடைமணியாடு இறைவிடமாடு உண்பவர் திரும்ப தங்களோர் உண்டு தெரிவிலிருந்து உழுதி அணைந்து தேடிய பாலகர் ஓடி நடந்து 5 வயதாகி விளையாடியே உயர்தறிஞான குரு உபதேச முத்தமிழின் கலை கரையும் கண்டு வளர்வை என்று வளர விளம்பு வாழ்வதனாறு பிராயமம் வந்து மயிர் முடிகோத்து 60 நீல வண்டமிழ் தண்டனை கொண்டை புனைந்து மணிமுனினகு பணிகள் அணிந்து மாகதர் போகதர் குடி வணங்க மதன சொருப மணிவன மோக மங்கேர் கண்டு மறந்து திரண்டு வலிய வரைந்து சொல்லிய வரைந்து மாமையில் போலப்பர் போவது கண்டு ஓர்பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்ப மடியனை யாழ்மை என்று ஒரு மனிதன் இப்படித்தான் வகுத்துல போனா, இப்படித்தான் வெளியில வந்தான், இப்படித்தான் வாழ்ந்தான், இப்படித்தான் செத்தா. போதுமா, என்ன வேணுமையா? இதுதான் 2 வரியில. நன்றி. இதுதான் 2 வரியில சொல்றேன். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவ்வளவுதான் அடங்கிருச்சுல. இப்பதான் ஒரு வரியை நான் சொல்லி முடிச்சிருக்கேன். இன்னொரு வரி இருக்கா? வேண்டாம் வேண்டாம், போதும். நீங்க இதுல விடிய வைக்கிறதுன்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி கிடையாது. இதுதான் ஒரு குழந்தை பிறத்திற்கு. இல்ல ஒரு வரியா இம்புட்டு நீளம்னா இன்னொரு வரியில முடிஞ்சு போகும்டா கதை. போதும்டா, நீ சும்மாறா. நான் சொல்றதா இல்லையா அப்புறம் இருக்க. இப்போ உங்களுக்கு என்ன சந்தேகம்? குழந்தை எப்படி வயித்துக்குள்ள வச்சு எப்படி வந்தான்? குழந்தைய நான் எப்படி கொண்டு என் பொண்டாடி கிட்ட கொடுத்தேன்னு கேக்குறீங்க. விவரத்தை சொல்லணும். கேள்வியை ஒழுங்கா கேட்கணுமா இல்லையா? சொல்லுங்க. இப்பதான் எனக்கு கேள்வியே என்னன்னு புரியுது. உங்களுக்கு தெரிஞ்ச வரையிலும் சொல்லுங்க. இப்ப என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரோம்ல, ஆமா, அவங்க ஆத்தா வீட்ல இருந்து அவ வர்றப்பவே அவங்க வீட்ல இருந்து ஒரு பையன் கொண்டாருவான். பையா? ஆமா. துணி பையா, தோல் பை? அப்படி சொல்லுங்க. அவன் தோல் பை கொண்டாருவான். சரி. நான் என்ன பண்ணுவேன், அதை முதல் ராத்திரி அன்னைக்கு பார்த்துட்டு ஆகா இந்த தோல் பைய இம்பிட்டு கிளம்ப நம்ம பார்த்தது கிடையாது, இப்பதானே இந்த பையன் முத பாக்குறோம், இந்த பையன் இப்படி கிளம்ப சும்மால ஓட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல கொஞ்சோண்டு சில்லற காசை கொண்டு போய் அதுக்குள்ள போட்டு வச்சிருவேன். அருமைப்பா அருமைப்பா.
அவ என்ன பண்ணுவான், அவ என்னைய தாண்டினவன். ஆகா நான் வளர்த்த சீமா இப்படியா இருப்பீங்க, இந்த பையன் இம்பிட்டு காலமா சும்மா அதனை இழந்துச்சு, இவர் கொண்டாந்து இந்த சில்லறையை போட்டிருக்காரு, இதை சும்மா விடலாமா, நம்ம புருஷன் போட்டதாச்சே அப்படின்னு அவ என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கி ஒரு பெரிய தொகையா என்கிட்ட கொடுத்துருவான். ஏன்னா இப்படிப்பட்ட விஷயம் நான் எங்கய்யா பிடிச்சிருக்கேன். ஐயப்பா ஐயப்பா. ஆர்வம் கவலைப்படாதீங்க, சந்தோஷம். ஆர்வமா இருக்கு இன்னைக்கு. அருமையா சொன்னீங்க. என்ன நீங்க சொன்னதுல நகைச்சுவை கலந்த அருமையான ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லியிருக்கீர்கள். நீங்க சொன்ன விதம், திருமணம் முடிச்சு வீட்டுல இருந்து வரும்பொழுது ஒரு பையன்னு சொன்னீங்களே, நான் துணி பையான்னு கேட்டேன், நீங்க தோல் பையனீங்க. அதான் கற்பப்பை. ஒவ்வொரு மனைவியும் அங்கிருந்து வரும்பொழுது கற்பை பையூரிலே பிறந்து பாலூரிலே வளர்ந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீ எறியேன், அந்த மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீ எறிந்தால் பையூரும் மெய்யூரும் பாலாய் முடியாதன. நல்லா கவனிக்கணுங்க. நீங்க அங்கே கொண்டு வர்ற சுருக்கு பை என்னன்னா அதுதான் கற்பப்பை. அதுல கொஞ்சோண்டு சில்லற காசுன்னு சொன்னீங்களா, அங்கேதான் கவனிக்கணும். என்னன்னு அதான் சில்லற காசுன்னு என்ன தெரியுமா, காசுனாலே செல்வம்னு அர்த்தம். செல்வம் என்று அர்த்தம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எத்தனை செல்வங்கள் வேண்டுமான இருக்கலாம். பணங்காசு இருக்கலாம், சொத்து சுகம் இருக்கலாம், பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், பெயர் புகழ் இருக்கலாம். எத்தனை செல்வம் இருந்தாலும் ஒரு குடும்பத்திலே மழலை செல்வம் என்று சொல்லக்கூடிய குழந்தை செல்வம் இருந்தால்தான் கண்டிப்பா வெளியில போகும்போது நம்மளுக்கு எவ்வளவு கவலை கஷ்டம் அது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தெரியாது. அத்தனை கவலைகளையும் கஷ்டங்களையும் மறந்து வீட்டுக்கு வரும்போது, வீட்டுக்கு அருகிலே பக்கத்தில் வந்தோடனே குழந்தையினுடைய சிரிப்பின் குரலோ அழுகையின் குரலோ நமது காதிலே செவியார கேட்கும் பொழுது எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் வெளியில விட்டுட்டு அப்படியே குழந்தையை கட்டி தழுவி அணைத்து முத்தம் கொடுப்பானே, குழலினிது யாழினிது என்பதற்கு மக்கள் மழலை சொல் கேளாத வர்றாங்க. அப்படிப்பட்ட குழந்தை செல்வம் என்று சொல்லக்கூடிய சில்லற காசுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த சில்லற காசு என்பது என்ன தெரியுமா, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடித்து இருவரும் ஒன்று சேரும் பொழுது ஆணிடமிருந்து சுரப்பது சுக்கிலம் என்று பெயர், பெண்ணிடமிருந்து சுரப்பது சுரோனிதம் என்று பெயர். இருவரும் கூடும் பொழுது ஆணுக்கு சுக்கிலம் அதிகமாக சுரப்பினும் அங்கே பிறப்பது ஆண் குழந்தை பிறக்கும். பெண்ணுக்கு சுரோனிதம் அதிகமாக சுரந்தால் பிறப்பது பெண் குழந்தை என்று அர்த்தம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுக்கிலமும் சுரோனிதமும் சரிசமமாக சுரந்தால் உன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும், ஒன்னு மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும். ஆனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுக்கிலமும் சுரோனிதமும் சுரக்காவிட்டால் குழந்தை பிறக்காது. நீங்க ஓட்ட சுக்கி என்ன தெரியுமா, சில்லற காசு சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய செல்வம். அதை பெரிய தொகையா மாத்தி உங்களுடைய மனைவி உங்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா அது என்ன தெரியுமா, அதுதான் குழந்தை செல்வம். நீங்க எவ்வளவு அழகா நகைச்சுவை கலந்த ஒரு விஷயத்தை பெருமைப்பட சொல்லிட்டீங்களே, அதுக்கே கை கொடுக்க வேணா கை கொடுக்கறதாக வேண்டாம், எதா இருந்தாலும் வணக்கம் சொல்லியே தீர்த்துக்குவான். எவ்வளவு அழகு தெரியுமா, எவ்வளவு சிறப்பு தெரியுமா. நான் ஒரு பைய சொல்லி நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவர் ஒரு பையன் நினைச்சு சொல்றாரு. சரி இல்ல சுருக்கு பை என்பது சுருக்கு பையனா கற்ப பை தான் நீங்க சொன்னது சரி. செல்வம் மலையில செல்வம் குழந்தை குழலினது ஆளினது அதுதான். ஆமா 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 அதெல்லாம் இருக்கட்டும். சாமியாரு சாமி யாருன்னு கேட்டேன். சாமி யாருன்னு சொல்றேன், அது தெரியுதுங்க, அதனாலதான் கேக்குறேன். சாமி யாருன்னு. சாமி யாரு? ஐயா நான் அதை கேட்கல, சாமி யாருன்னு கேட்டேன். சாமி யாரு? நான் தான். நீங்களுமா? ஐயோ என்ன சொல்லுது? இல்ல சாமி, நாட்டுல பல வகை சாமி தெரியுது. பழஞ்சாப்புற சாமி இல்ல 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 இல்ல, விதவிதமான சுவாமிகள். விதவிதமான கோயில் உண்டியல திருடுற சாமி இருக்கு, பலே கஞ்சாவை கசக்கிற சாமி இருக்கு, அருமை. ஆப்புற பொம்பளைய கற்பழிக்கிற சாமி இருக்கு, மிக மிக அருமை. குடும்ப வாழ்க்கையே வேணாம்னு வெறுத்து ஓடி போற சாமி இருக்கு. கஷ்டமே. எனக்கு இந்த நாடே தேவையில்லை, எனக்கென்று ஒரு தனி நாடு கைலாசா கைலாசா, என்னை பார்ப்பவர்கள் அங்கு வந்து பாருங்கள் என்று தனிநாடு கேட்கக்கூடிய சாமி இருக்கு. இன்பமே. ஆமா, 80 லட்சம் ரூபாய் வாகனத்துல 20 வெளிநாட்டு இளம் பெண்களோட மகா சிவராத்திரி என்று ஆட்டம் போட்டுக்கிட்டு திர்ற சாமியும் இருக்கு. இப்படி பல சாமி திர்ற நாட்டுல நீங்க வந்திருக்கிறீங்களே, நீங்க எப்படி சாமின்னு சந்தேகம். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அந்த சுவாமிகள் பின்னே நீங்க போனீங்களா, இல்ல உங்க பின்னால அந்த சாமியெல்லாம் கிரகமா அவங்க பின்னாடி போய் திர்றதுக்கு? இல்ல அந்த சாமியை பத்தி சரியா சொல்றீங்களே, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதே ஒரு பழக்க வழக்கம். இல்ல இல்ல, நாட்டுல கேள்விப்பட்டது. அப்படிப்பட்ட சுவாமி நான் கிடையாது. அதை விட மோசமா சொன்னேன், மோசமான சொன்னேன். யாருன்னு கேளியா நீ? கொஞ்சம் அமைதியா பேசுங்க, கோவம் வர மாதிரி சொல்லக்கூடாது. சோஸ்திர பிரியா சூரிய, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு,
கனிப்பிரியா கந்தா என்பது கலகப்பிரிய நாரதர் என்பது. நாரதரியா எதுன்னு கத்துறீர்? மேலோகமாச்சி நாரதர் என்று சொல்லுவார்களே அது தாங்கள் தானா? ஆஹா 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 கண்கொள்ளா காட்சி, கண்கொள்ளா காட்சி. யாருக்கும் தன்யனானேன் சுவாமி, தன்யனானேன். இந்த மனித ஜென்மம் எடுத்ததனுடைய பலனை இந்த சமுத்திர மாநகரத்தில் இன்னைக்கு சத்திர மாநகரத்தில் இன்னைக்கு தானே சாமி நான் அடைஞ்சிருக்கேன். ஆஹா ஆஹா யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். நாரதரை யாராவது பார்த்திருக்கிறீங்களா? நான் பார்த்திருக்கனே, அதுவும் உசுரோட பார்த்திருக்கனே. ஆஹா ஆஹா ஆஹா. அது என்ன உசுரோட பார்த்திருக்கேன்? வேற என்ன இவ்வளவு நாள் ஐஸ் பட்டில கொண்டாந்தாங்க? உசுரோட பார்த்திருக்கேன் என்ன அர்த்தம்? நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். நான் உசுரோட உங்களை பார்த்திருக்கேன். நீர் உயிரோடு இருக்கும்போது பார்த்து அப்படி சொல்லும். நாங்கள்லாம் மனித ஜென்மங்கள், நீங்க மனுஷனா? மனிதனா? மனிதனா? என்னென்ன வார்த்தை வர வர தடிக்குது. இல்ல நீங்க மனிதனா? என்ன உசுரோட நேக்குற? இப்ப நீ மனுஷனா நேக்குற? இந்த இல்ல நீங்க மனிதனா சுவாமி? நாங்களாம் தெய்வங்கள், தேவர்கள், முனிவர்கள், ஞானிகள். நாங்களெல்லாம் சோத்தால் அடிச்ச பிண்டங்கள். இந்த ஒரு சாம் வயிற்றுக்கு நான் இந்த கத்து கத்துறேன். இந்த ஒரு சாம் வயிறு இங்க இந்த கத்து கத்துனாத்தான் வீட்டுல 3 சாம் ஏசி போட்டு தூங்குவாங்க. 3 பேரும் ஒரு ஏசியில படுத்திருந்தா பரவாயில்ல, 3 பேரும் 3 ஏசியில படுத்து கிடக்குறாங்க. இந்த கெதியில இருக்கு சாமி. நீங்க எங்களை மாதிரி சோத்தையா திங்கிறீங்க. ஏய், அது என்ன வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி மனுஷன் நகர உயிரோட நகர சோத்த தீரானே. நீர் சோறு சாப்பிடுவீர், நாங்கள் கிடையாது. அப்படி கிடையாது. நாங்கள் காட்டை புஷிக்குடியோர் பிராணன் அபானம் வியானம் உதானம் சமானம் நாகன் கிரியன் கூர்மன் தேவத்தன் தலைஞ்சை 10 வை காட்டு காட்டை புசிக்கக்கூடியவர். நாங்கள் எல்லாம் நீங்களாம் சோறு திங்கிறவங்க, நாங்க காட்டை புசிக்கிறவங்க. நீங்க காத்து குடிக்கி, நீங்க சோறு தின்னி. இந்த பேர் நல்லா இருக்கே, காத்து குடிக்கியே சோறு தின்னி. காத்து குடிக்கி சோறு தின்னி நல்லா இருக்கு சாமி. சாமி கல்யாணம் காட்சி எதுவும் கிடையாது. ஏன் நல்லா இருக்கே? எவனும் பொண்ணு கொடுக்கலையா? நம்ம கிட்ட கூட பழைய வண்டி 2-3 இருக்கு, தள்ளி விடுறேன் வச்சிருக்கங்க சாமி. சும்மா இன்னும் பழைய வண்டி தான் வச்சு ஓட்டுறீங்களா? இல்ல புது வண்டியும் தயாராகிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் இமிஷையா இருக்கும்னு வேணாம்னு. கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகல இல்ல? ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட போய் சொல்வேனா? அதான் கல்யாணம் ஆயிடுச்சு. குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கா? பொண்டாட்டி ஆகலையா? கல்யாணம் ஆயிருச்சு. ஆகலையா? ஆயிருச்சு. ஒண்ணு இப்படி ஆட்டுங்க, இல்ல இப்படி ஆட்டுங்க. நீங்க 2 பக்கமும் ஆட்டுறியே, இதுல எதுல சேர்க்கிறது உங்களை? ஆயிருச்சா ஆகலையா? ஆரம்பத்தில் 52 மனைவிகள், இப்பொழுது 3 ஆசை வர்த்தவன். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, 3 ஆசை வர்த்தவன். சுத்தமா கிடையாது. இல்ல 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 இல்ல. எப்படி சும்மாவே மொட்டை டீர்னு இருக்குமா? இல்ல 3மே இல்லாம எப்படி? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, அந்த ஆசை இல்லை. அப்படி சொல்லுங்க. அதத்தான் சொல்றேன். அந்த 3 ஏன் சாமி வளரலையா? இல்ல நீங்க வளர்த்துக்கலையா? மண்ணிலே நிற்கலாம், மண்ணை அபகரிக்க கூடாது. பொன்னை பார்க்கலாம், பொன்னை அணியக்கூடாது. பெண்ணை பார்க்கலாம், பெண்ணை அனுபவிக்க கூடாது. மண் பெண் பொன் 3 இருந்தது. இருந்தாலும் அதை நான் வெறுத்துட்டேன் முதல்ல. போதுமா? அதன் மீது நாட்டம் கிடையாது. இப்படி சொன்னா தானே தெரியும். கோபப்படுறீங்க நீங்க. நான் காட்டுல விடுறவன் அப்படித்தான் கொஞ்சம் முன்னதா இருக்கும். கொஞ்சம் அனுசரிச்சுக்கணும். கேட்கறது ஒரு இப்ப சொன்னீங்க, புரிஞ்சுக்கிட்டனா இல்லையா? சித்தப்பா அவருக்கு ஆசை இருந்திருக்கு சித்தப்பா. அதனாலதானே பிரச்சனை வருதுன்னு என்ன பண்ணிட்டாரு? அத புடிச்சு அறுத்து மனம் வெறுத்து அறுத்து தூக்கி எரிஞ்சிட்டாரு. வெறுத்து அறுத்து தூக்கி எரிஞ்சினா சொன்னேன். மண்ணிலே நிற்கலாம், மண்ணை அபகரிக்க கூடாது. பெண்ணை பார்க்கலாம், அனுபவிக்க கூடாது. பொண்ணை பார்க்கலாம், அணியக்கூடாது. வெறுத்தவன் நான், அறுத்தவன் இல்ல. இருப்பது இருக்கிறது. வேண்டாம். ஏன் இவ்வளவு கோவம்? கோவமாறாத. அது கோவம் வரத்தேன் செய்யும். அவரை சொல்லி கோளாறு கிடையாது. காசு இல்லாதவன்ட்ட போய் கடன் கேட்டு பாருங்களேன், இப்படித்தான் கோவம் வரும். மயிறு எல்லாட்டே காசு இல்லைன்னு சொல்றேன், எல்லாட்ட திரும்ப கடன் கேட்டுக்கிட்டே இருக்கேன். பாவம், அவர் இல்லாத மனுஷன் போய் வேண்டாம். பணத்துக்கு ஆசைக்கு சம்பந்தம் இல்ல சொல்லு வேண்டாம், அது விட்டுருங்க. ஆமா. உங்க அப்பா யாரு? உங்க அப்பா யாரு சாமி? பிரம்மா. உங்க அப்பா என்ன பண்றாங்க? படைக்கிறார். என்ன படைப்பு? உலகத்துல 84 சிவராசியம் படைக்கின்றார். ஓ, எல்லாத்தையுமா? ஆமா. மண்ண படைச்சது எங்க அப்பா. ஓ. பொண்ண படைச்சது எங்க அப்பா. ஆமா. என்ன படைச்சது? எங்க அப்பா. வரியா? எல்லாமே உங்க அப்பா தான். எல்லாமே எங்க அப்பா தான். எங்கோட்டு மாடு கண்ணு ஓட்டுச்சு, அது எங்க அப்பா தான். மாட்டையுமா உங்க அப்பா தான். உயரமா இருக்குமே, எப்படி செய்வாரு? உயரமா இருந்து மேல ஏறிக்கிட்டா செய்றாங்க. ரொம்ப ஸ்டூல் போட்டுக்குவாரோ? மாட்டையும் படித்தவங்க அப்பா தான், கன்றையும் படித்தவங்க அப்பா தான்.
நான் எங்கப்பா பண்ணி பண்ணி எங்கப்பா உன்னை விடுறது கிடையாது. மோசமா பிண்ட முடிச்சு விடுறேன். ஆழத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரமன் தானேது ஆசை படிக்கலாம் பெண்ணை படிக்கலாம். எங்க பெண் பெண்ணை முடித்து போட உங்க பெண் தென்றத்து குறைக்க இந்த கண்டத்தில் உதாரணம் சொல்ல போனா ஊரறி செய்து உங்கப்பா ஒருத்தருக்கு தெரியாம செய்து எங்கப்பா. இந்த உடம்ப கொடுத்தது எங்கப்பா. ஆமா இந்த உடம்புல ஓடக்கூடிய உசுரை கொடுத்தது உங்கப்பா. எங்கப்பா. சாமி எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த உசுரை கொடுத்த சாமிக்கு நாங்க கொண்டு போய் மசிரே கொடுக்கறோமே எதுக்கு கொடுக்கறோம்? அருமையான கேள்வி. அதுல எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? மனுஷனுக்கு மசிறு கண்ட இடத்துல முளைக்குது. ஆமா ஆமா. ஆனா இடத்துக்கு பொறுத்து மசிருக்கு பேர் மாறுது. தலையில மசிறு முளைக்குது, தலை மசிறு. ஆமா ஆமா. அதே மசிறு தான் கண்ணுக்கு மேல முளைக்குது, புருவம்னு பேர். ஆமா. அதே மசிறு மூக்குக்கு மேல முளைச்சா மீசைங்கற. அதே வாய்க்கு கீழ முளைச்சா தாடிங்கற. அதே மசிறு நெஞ்சில முளைச்சா நெஞ்சு மசிறு. அப்படியே நம்ம பதில் சொல்றேன். ஆமா. மயிர்ல பல விதமான மயிர். நான் லோக்கல் பேர் அப்படி எல்லாம் பேச மாட்டேன். ரோமரிசிக்கு 3 கோடி மயிர். ஒரு மயிர் போனா ஒரு பிராமணன் இறப்பான். 3 கோடி மயிர் போனா ரோமரிசி இறப்பான். ரோமரிசி இறந்தா